ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரசன்னா சமையலறை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், காலிஃப்ளவரை வந்து சுட தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அப்புறம் பூண்டு, வெங்காயத்தாள், வெங்காயம், குடமிளகா, அப்புறம் வெங்காயத்தாளில் இருக்க அந்த கீழே இருக்க ஆனியன் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் சுகர், பெப்பர், சால்ட்டு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கலாம். மைதா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே போர்ஷன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுக்கணும். கார்ன்ஃப்ளவரும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு சால்ட். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது வந்து கோதுமை மாவு கோதுமை தோசை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் கரெக்டாக ஒரு இது கோட் ஆகி வரும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம சுட தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா எல்லா காலிஃப்ளவர்லையும் நல்லா கோட்டாக வர மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க, மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்படி ஹீட்டாக இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஹீட்டான ஆயிலில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இது கிறிஸ்பியானவனையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சாஸ் போட்டு எப்படி இதை டாஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாக போடாதீங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ்ஸு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக போடுங்க, அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ்ஸு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு பேன் வச்சு அதுக்கு ஆயில் ஊற்றிடலாம். சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சோண்டு, கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
garlic நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் ஆனியன், கொஞ்சம் பெருசா குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி கொஞ்சம் பெருசா ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது. லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு நம்ம சாஸஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். அடுத்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து செஞ்ச குவான்டிட்டிக்கு 1.5 ஸ்பூன். நீங்கள் கூடவோ குறைச்சக்கோ நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு எடுத்துங்க. அடுத்து சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. சாஸஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ கரைச்சிட்டு இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுனது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்போ செய்யணும்னா, நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ நீங்கள் இதை டாஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் சாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக டாஸ் பண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது இப்போ நல்லா டாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா அஜினமோட்டோ சேர்க்கலாம். நான் வீட்டில் செய்யும் போது எப்பயுமே இந்த சைனீஸ் ஃபுட்டில் எதுலேயுமே அஜினமோட்டோ சேர்க்க மாட்டேன், அதனால நான் சேர்க்குறேன். ஃபைனலாக இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த க்ரீன் போர்ஷன் கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.